வீடியோ முழுக்க 1% கிளப் பற்றின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரீசெண்டாக நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு மணி மேனிஃபெஸ்டேஷனுக்கான கோர்ஸ். இது வரைக்கும் லைஃப் கோச்சிங் பற்றி நிறையா நான் உங்கள்கிட்ட பேசியிருப்பேன். அதில் நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருந்தீங்க. அதன் மூலமாக நிறையா விஷயங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்க முடிஞ்சது. பட் இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸ், அதாவது 1% கிளப் அப்படின்றது முழுக்க நம்மளுடைய மணி எனர்ஜியை பற்றின ஒரு டிஸ்கஷனாக தான் இருக்க போகுது. இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 3 வேலை ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கேன். ஒன்று, நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் எடுப்பீங்க ஃபஸ்ட்டு. அதாவது பணத்தை பற்றின உங்களோட எண்ணங்கள் என்ன, எப்படி வச்சுருக்கீங்க, இது வரைக்கும் பணம் சார்ந்த சிந்தனைகள் உங்கள் பாஸ்ட் பிலீஃப் சிஸ்டம் எப்படி உங்களுக்கு கொடுத்துருக்கு, அந்த அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு அதில் ஒரு ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். இது ஒரு 45 மினிட்ஸ் காலாக இருக்க போது. இந்த காலில் ஃபர்தராக இந்த கோர்ஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், உங்கள்கிட்ட இருக்க மணி எனர்ஜியில் என்ன நீங்கள் அதிகம் ஃப்ளாஸ் வச்சுருக்கீங்க, எதை அதிகம் ஃபோக்கஸ் பண்ணணும், இது எல்லாமே அந்த டிஸ்கஷனில் இருக்கும். அதை தாண்டி உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுவேன். இது வந்து மணி மேனிஃபெஸ்டேஷன் இருக்கிற ஒரு 7 செக்மெண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம அசஸ்மெண்ட்டில் என்ன பார்த்தோம், நம்ம வாழ்க்கையில் எப்படி ரிலேட் ஆகுது, அதை எப்படி நம்ம மாற்றிக்கணுன்றது முதற்கொண்டு நீங்கள் அந்த வீடியோஸ்லேயே பார்த்துட முடியும். அது கூடயே நிறைய ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கூட நிறையா ரிசோர்ஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸும் ஷேர் பண்ணுவேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபாகவோ பிரிண்டபிள் டாக்குமெண்ட்ஸாகவும் இருக்கும். அது போக இங்கே வந்து நம்ம ஒரு 3 அஃபர்மேஷன்ஸ் இது புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸ்க்காக. இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது ஃபஸ்ட் ஒரு அசஸ்மெண்ட் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் கால் இருக்கும். அந்த காலுக்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா தேவையான மெட்டீரியல்ஸும் ரிசோர்ஸஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அங்கேருந்து நீங்கள் உங்கள் ஓனாக ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் டியூரேஷன்லாம் கிடையாது. அதாவது இவ்வளோ நாள் இதை ஃபாலோ பண்ணணும், இவ்வளோ நாள் நம்ம கூட டச்சில் இருக்கோம் அப்படிலாம் கிடையாது. இது வந்து 1 டைம் கோர்ஸ். நீங்கள் எடுத்ததுக்கப்புறமா அந்த மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், அந்த வீடியோஸாக இருக்கட்டும், நீங்கள் லைஃப் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோ இவ்வளோ வேலிடிட்டி அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு கால், அந்த அசஸ்மெண்ட் மட்டும் முதல்ல ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து இந்த வீடியோஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரே டைமில் வந்துடுற மாதிரி இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ டியூரேஷன். இங்கே இவ்வளோ நாள் அப்படின்றதுலாம் கிடையாது. இந்த மணி மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸ் அப்படின்றது யாருக்கு பொருந்தும்னா, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு வேலைக்கோ ஒரு பிஸ்னஸ்க்கோ போயிட்டு இருக்கிறவங்களா இருந்தால் பெட்டராக இருக்கும். எனக்கு வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் வந்து ஃபேமிலி இன்னொருத்தருக்காக எடுத்துக்கலான் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா மணி எனர்ஜின்றது நம்ம வாழ்க்கைக்குள்ளே வர்றதுக்கு ஏதாவது ஒரு வேணும். ஒன்றும் வேலைக்கு போயிட்டு இருக்கணும், இல்லை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அங்கேருந்து தான் உங்கள் கான்ஷியஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸை உருவாக்கும். வேலைக்கு போகிறதுக்கோ பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னா இந்த கோர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தாது. ஒருவேளை நான் மணி பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஓகே தான், எனக்கு நிறையா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இல்லை எனக்கு வேறு சில தேவைகள் இருக்குது, அதையும் வச்சு இந்த கோர்ஸ்க்கு வரலாமான்னு கேட்டால் நீங்கள் பெட்டர் வந்து லைஃப் கோச்சிங் எடுத்துக்கிறது தான். அதில் வந்து எல்லா தேவைகளையும் மொத்தமாக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸில் முழுக்க மணி பற்றி மட்டும்தான் பேசுவோம். மணி எனர்ஜினா என்ன, பிலீஃப் சிஸ்டம் எப்படி இருக்குது, எப்படி நம்ம தப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிற இவ்வளோ தான் பணம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம், இது எப்படி பெருக்கிறது. இப்போ டாப் 1% அப்படின்றது தான் இந்த கோர்ஸோடைய ஓவரால் அப்ஜெக்டிவ். எப்படி நான் 99% மக்களோடு இருக்கேன், எண்ணங்கள் அவ்வளோதான் இருக்குது, என்னால் அவ்வளோதான் பணம் சம்பாதிக்க முடியுது, எப்படி அந்த டாப் 1க்கு போகிறது, அதனுடைய கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் தான் இங்கே பார்க்க போகிறோம். அதனால் இது முழுக்க வந்து மணி பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கோர்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் வெளியே வரும்போது உங்களுடைய பணத்திற்கான எனர்ஜி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்பீங்க, எங்கே சரி பண்ணணும்னு தெரிஞ்சுப்பீங்க. ரேஷ்னலாக ரொம்ப ஹார்ஷாக சில சேஞ்சஸ் வந்து லைஃப்குள்ளே கொண்டு வர மாதிரி இருக்கும். இது மற்ற பயிற்சிகள் மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் இருக்குமான்னு கேட்டால் எல்லா ப்ராக்டிசஸுமே இருக்கும். ஆனால் நம்ம யூஸ்வலாக பண்ணுற கிராட்டிடியூட் அஃபர்மேஷன்ற விஷயத்தெல்லாம் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இதில் வந்து ஸ்ட்ரக்சர்டாக வரும். அதாவது ஒரு செட் ஆஃப் செக்லிஸ்ட் கொடுத்துருப்பேன், இதெல்லாம் நீங்கள் டெய்லி எழுதணும், இதெல்லாம் நீங்கள் டெய்லியும் பார்க்கணும், இதெல்லாம் டெய்லி கேட்க, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக வரும். பட் யூஸ்வலாக பண்ணுற சில லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிசஸ் வந்து இங்கே டூப்ளிகேட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நான் லைஃப் கோச்சிங் ஆல்ரெடி எடுத்திருக்கேன், இல்லை நான் வந்து ஆல்ரெடி வேற ஒரு கோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், வேற ஒரு ப்ராக்டிஸ் நான் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு இதுக்கும் பெருசாக ஒன்றும் கிளாஸ்லாம் ஆகாது. சில டூப்ளிகேட் ஆகிற ப்ராக்டிசஸ் வந்து நீங்கள் ஒரு தடவை பண்ணால் மட்டும் போதும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து தொடர்ந்து அஃபர்மேஷன் கேட்குற பழக்கம் இருக்குன்னா இதில் ஸ்பெசிஃபிக்காக சில அஃபர்மேஷன்ஸ் இருக்கும், இதையும் நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். அதுபோல் சர்டன் ப்ராக்டிசஸ் இங்கே இருக்குது. இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிசஸ் அப்படின்றது வெறும் 30% தான் இருக்கும். அது கூட நீங்கள் முக்கியமாக லைஃப்பில் ரியாலிட்டியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய சில டாஸ்க் கொடுத்துருக்கோம். மணி பேஸ்ட் எக்ஸசைஸ் இருக்கும், பணத்தை எப்படி கையாளணும்னு சில விஷயங்கள் இருக்கும், எப்படி ஒரு 1% பீப்புள், அந்த டாப் 1% பீப்புள் மாதிரி சிந்திக்கிறது, அவங்க செய்கிற விஷயங்கள் எப்படி லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. இது போக மணி ப்ரியாரிட்டின்னு சொல்லி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, கோல் செட்டிங் பற்றி ஒரு எக்ஸசைஸ் இருக்கும்,
முழுக்க முழுக்க பணம் சார்ந்த எண்ணத்தை எப்படி சரியாக வச்சுக்கிறது, அந்த எனர்ஜி எப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது தான் இந்த கோர்ஸோட அப்ஜெக்டிவ். ஸோ இந்த கோர்ஸ் பற்றின நிறைய விஷயங்கள் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது டேரெக்டாக எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலும் அதை பற்றி நான் ஷேர் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் வந்து அசஸ்மெண்ட், பர்சனல் கால், தென் வீடியோஸ் வித் ரிசோர்ஸஸ் இப்படி தான் இருக்க போகுது. மேபி ஃப்யூச்சரில் இன்னும் இது கூட நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டிய தேவை ஏற்படும். ஸோ இந்த கோர்ஸ் வந்து அப்படியே இருக்க போகிறதில்ல. ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கு அப்கிரேட் எல்லாமே ஃப்ரீயாக தான் வரும். மேபி இனி இதுக்கப்புறமா ஒரு 6 months 7 months டவுன் த லைன் வந்து இந்த கோர்ஸோட காஸ்ட் அதிகமாக வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, நானும் இதே ட்ராவலில் தான் இருக்கேன். அதாவது எனக்கும் அந்த டாப் 1% ஆசை இருக்குது. எனக்கும் அந்த கோல் நிறையா இருக்குது. என்னோடய கோல்ஸை கூட இந்த கோர்ஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஃபினான்ஷியலாக என் லைஃப்பை மாற்றிக்கிட்டேன்றதும் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய இன்கம் பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, இதை நான் யார் பேசுகிறதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஸோ என்னை பற்றி உங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி விஷயங்களும் இந்த கோர்ஸில் இருக்குது. ஸோ ஒரு பெரிய அப்ஜெக்டிவ் எடுக்கும்போது லைஃப் எவ்வளோ அழகாக மாறும், பணம்ன்றது வந்து எவ்வளோ சுலபமான ஒரு விஷயம், மணி எனர்ஜின்றது எப்படி நம்ம அன்லிமிட்டட்னு சொல்கிறோம், எப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் தான் இந்த கோர்ஸுடைய பேஸாக இருக்க போகுது. இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தமிழ் தான் எனக்கு தெரியும், இங்கிலீஷ் எனக்கு படிக்க தெரியாதுன்னா, நான் எல்லா மெட்டீரியலுக்குமே வந்து உங்களுக்கு தமிழில் ஒரு ஆடியோ வாக் த்ரூ கொடுத்துருப்பேன். ஒவ்வொரு மெட்டீரியல் எடுக்கும் போதுமே அதுக்கு சப்போர்ட்டிங் கண்டென்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து தமிழில் நான் பேசியிருப்பேன். மெட்டீரியல்ஸ் இங்கிலீஷில் இருந்தால் கூட அதை எப்படி செயல்படுத்துறதுன்றது நான் வந்து தமிழில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து உங்கள் ஓன் டைமில் உங்கள் ஓன் எனர்ஜியை பயன்படுத்தி போகிற மாதிரி இருக்கும். இதில் எந்த ரஷ்ஷும் கிடையாது. இந்த கோர்ஸ் எடுத்துகிட்டு கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணால் டெஃபினட்டாக ஒரு பெரிய ட்ராவல் உங்கள் லைஃப்பில் வெயிட் பண்ணணும்னு புரிஞ்சுப்பீங்க. ஸோ நானும் இதே ட்ராவல் இருக்கிறனால ஒரு சில அடிஷ்னல் ஆஸ்பெக்ட்ஸ் நான் ஷேர் பண்ணேன். நான் ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுப்பேன் இல்லையா? நான் அதை நோக்கி போகும்போது நான் இன்னும் நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கற்றுக்கிற விஷயங்களை திரும்ப இந்த கோர்ஸில் நான் வந்து ஆட் பண்ணிகிட்டே இருப்பேன். எக்ஸிஸ்டிங்காக ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களுக்கும் இந்த நான் புதுசாக ஆட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ஒரு பாத் கிடச்சிருக்கு, நான் அதில் ட்ராவல் பண்ணுறேன். உங்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த கான்செப்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணலாம். இந்த கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கனாலும் இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். நன்றி.